ஸோ ஹலோ வணக்கம் வந்தனம் நமஸ்தே நான் தான் ராகேஷ். ஸோ இதுதான் நம்மளோட vlog 2. ஸோ இன்னைக்கு நம்ம எங்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம வெளியே எங்கேயும் போகல, எதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஸோ இன்னைக்கு எங்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஆசைங்க, ரொம்ப பெரிய ஆசைனா இந்த அனாத ஆசிரமத்துக்கு வந்து சாப்பாடு போடணும் ரொம்ப நாளா எனக்கு கனவு. ஸோ அதோட பட்ஜெட் வந்து எங்கேயோ போகுது. ஸோ அதனால நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, இந்த ரோட்ல தங்குறவங்க இல்ல ரோட்ல வந்து இந்த பிச்சை எடுக்கிறவங்க அவங்களுக்கு வந்து நம்ம சாப்பாடு தர போறோம். ஸோ ஆமா, அவங்களுக்கு வந்து நம்ம சாப்பாடு தர போறோம். யான்னு எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப நாளா தரணும்னு இந்த மாதிரி பண்ணணும்னு ஒரு ஆசை. இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஒருத்தங்க வீடியோ பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்து தான் எனக்கு ஆசை வந்தது. நம்ம சாப்பாடு தரும் போதெல்லாம் அவங்க வந்து ரொம்ப அந்த பாசமா அவ்வளோ இதுவா எப்படி சொல்றது, சாப்பாடே அவங்க வந்து கஷ்டப்பட்டு தான் இது பண்றாங்க. நம்ம ஒருவேளை சாப்பாடு தரும்போது அவங்களோட அந்த இது அவங்க முகம் பார்க்கும் போதெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவங்களுக்கு சாப்பாடு தர போறோம். ஸோ இதுக்கு ஐடியா வந்து சடனா வந்தது. ஸோ பண்ணலான்னு நாங்கள் எல்லாம் ரெடி ஆயிட்டோம். அண்ட் என்னோட டீம் யார் யார் பார்த்தீங்கன்னா, பிரபா, குணா, தன்மை. அண்ட் என்னோட வண்டி இல்லை, ஸோ அந்த டைம்ல எனக்கு வண்டி தந்தாங்க அந்த அண்ணன், கந்தா அண்ணன். ஸோ அவங்களும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அவங்களாம் இல்லைனா இன்னைக்கு இந்த வீடியோ நடந்திருக்காது. நம்ம போயிடுவோம், ஆர்டர்லாம் தந்தாச்சு, ஆர்டர்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வாங்கிட்டு டேரக்டா போக வேண்டியது. அப்போ போய் பார்ப்போம், நல்லதே நடக்கும். ஸோ போகலாம். அண்ட் வெல்கம் டு பாம்பே தமிழ் vlogs. रमजान इसमें क्या है? சாப்பாடு எல்லாம் வாங்கியாச்சு. இப்போ தண்ணி பாட்டிலு, இப்போ பிளேட்டு வாங்குறோம். 10 பிளேட்டு, 10 தண்ணி பாட்டிலு, 10 சாப்பாடு இருக்குது. ஸோ அவங்க நம்ம எங்கெங்கெல்லாம் ஆளுங்கிறோம் அங்கெல்லாம் நம்ம தந்துடலாம். ஸோ அப்போ கொஞ்சம் தூரம் போய் உங்களுக்கு காமிக்கிறேன். நாங்கள் வாங்கிட்டு வந்த தண்ணி நாங்களே குடிக்கிறோம். 1 மணி நேரமா சுற்றுறோம் வண்டியில், 1 மணி நேரமா யாருமே ஆளே கிடைக்கல. எங்கெங்கே தேடணும், கோயில் கோயிலாக தேடுறோம், பில்டிங் கீழே தேடுறோம், தெருவா தேடுறோம், ஒருத்தவங்க கூட ஆள் கிடைக்க மாட்டேறாங்க. சும்மா சுத்தும் போது ஃப்ரெண்டும் கூட வெளியே சுத்தும் போதெல்லாம் நிறைய பேர் வருவாங்க. எப்பா என்னாச்சும் 5 ரூபா தாங்கப்பா, 10 ரூபா தாங்கப்பா. அப்பெல்லாம் மனசு ஒரு மாதிரியா இருக்கும், நம்மள்ட்ட 1 ரூபாயிலான்னு. இப்ப தண்ணி பாட்டிலு, சாப்பாடு, பிளேட்டு எல்லாமே எடுத்து சுத்துறோம், ஒருத்தவங்க கூட கண்ணுல மாட்டிக்க மாட்டாங்க. இப்ப எதோ போகும்போது ஒன்றும் புரியல, 1 மணி நேரமா வண்டியில சுத்தி நிக்கிறோம். இதுக்கப்புறம் போவோம், அதுக்குள்ள ஒரு சின்ன பிரேக், ஒரு குட்டி டீ பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி தேடுவோம். வாங்க. அதே மாதிரி கைஸ், ஆக்சுவலா எனக்கு ரொம்ப நாளா ஒரு சின்ன ஒரு ஆசை இருந்தது. என்னன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா டானா வைசாலி நகர்ல இந்த கோயில் இருக்குது. நம்ம வீட்டுல இருந்து இங்க வரத்துக்கு ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட ஆகும். எனக்கு நிலவு நாள்ல இருந்து தெரிஞ்சிலிருந்து நான் அந்த கோயிலுக்கு டெய்லி வருவேன். ஞாயிற்றுக்கிழமை இல்ல எப்பனாச்சும் எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சுன்னா, இல்ல எனக்கு ஒரு மாதிரியா இருந்ததுன்னா, இல்ல எப்பனாச்சும் நல்லா ஜாலியா இருந்தேன்னா, அந்த மாதிரி டைம்ல அப்பப்போ இங்க வருவேன். மேல வந்து ஐயப்பன் கோயில், அது பார்க்க சூப்பரா இருக்கும், அமைதியா இருக்கும். காலையில 6 மணிக்கு வந்தோம்னா ஐயப்பன் சாமி போட்டு பாட்டு ஓடினே இருக்கும். ஒரு சைடு சாமி பார்த்துனே இருப்போம். ரொம்ப சூப்பரா இருக்கும் எனக்கு. நீங்க யாருனாச்சும் இங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கோயிலுக்கு வந்து பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் இந்த டேக்ல சொல்லணும்னு ஆசைப்பட்டனால சொன்னேன் இது. நம்ம போய் சொன்ன மாதிரி ஒரு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி தேட ஆரம்பிப்போம். ஸோ வாங்க போவோம். சாய் குடிச்சாச்சு, கிளம்ப விட்டாங்க. ஸோ காய்ஸ், 2 மணி நேரமாக அழிஞ்சோம். சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பேர் தந்தாச்சு. அந்த அங்கிள் தான் தந்தோம் சாப்பாடு. நீங்களே பார்க்குறீங்களா அவங்க எப்படிலாம் சாப்பாடு இது பண்ணுறாங்க, எங்கெல்லாம் கை விட்டு அந்த பாட்டிலை தந்து அதில் வர காசு தான் சாப்பிட்றாங்க. ஸோ அதனால தான் இது பண்ணதே மெயினு. ஸோ இன்னும் தேடுவோம். இன்றைக்கி ராத்திரி ஆனால் கூட பரவாயில்ல, இந்த சாப்பாடு நம்ம தந்துட்டு தான் வீட்டுக்கே போகிறோம். ஸோ போவோம் வாங்க.
வசந்தியார் மாடா. ஆஹா. அங்க எனக்கு பெரிய கடை இருந்து கடை சார்ஜ் அதுல எனக்கு சரியா தெரியல. சொந்த ஊர் உங்களுக்கு? கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் சொந்த ஊர். திருநெல்வேலி கோயம்புத்தூர் போனோம். இங்க எப்ப இருந்தீங்க நீங்க? பைசா இருந்துச்சு. சின்ன வயசுல இருந்து இங்க தான் இருக்கீங்களா? எங்க அம்மா மீனம்மா எங்க அம்மா பேரு. எங்க தாத்தா பேர் கட்டேனாடா. அவன் பேர் தான் ஊரு. லட்சா பண்ணி நான் இங்க படுத்து கிடக்கிறேன். லட்சம் டில்லி ஓடிட்டான். வாங்கிட்டேன். ஓகே, இப்ப நீங்க சாப்பிடுங்க. எல்லாம் முடிஞ்சு நான் மட்டும் ஃபோன் பண்றேன். ஓகேங்களா? சரி, பார்த்து பத்திரம். ஸோ கைஸ், ஃபைனலா நம்ம மிஷின் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம எவ்வளோ ஆர்டர் பண்ணுதோ எல்லா சாப்பாடும் நம்ம தந்தாச்சு. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் வெளியே நம்ம சுத்திட்டே இருந்தோம், சாப்பாடு தராம. எங்கெங்கயோ போனோம், எங்க ஏரியா விட்டு வெளியெல்லாம் போயிட்டு வந்தோம். டானா, பாண்டுப்பு, அப்புறம் இந்த சைடு நாங்க முள்ளுண்டி ஈச்சு எல்லா இடத்தையும் சுத்தணும். கடைசியா இப்ப ஃபுல்லா தந்து முடிச்சாச்சு. ஸோ இன்னொரு விஷயம் நான் கிளியரா சொல்லணும், நான் இதெல்லாம் பண்ணேன், வீடியோ எடுத்தேன், ஒரு இதுக்காக தான் பண்ணேன் அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நானும் நிறைய வீடியோலாம் பாத்துக்கிறேன். அவங்க சாப்பாடு தரும் போதெல்லாம் சந்தோஷமா ஆவாங்க. அது பார்த்துதான் எனக்கும் வந்தது, சரி ஓகே நம்மளும் இந்த மாதிரி பண்ணணும், நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கிறாங்க, அதனாலதான் நானும் பண்ணேன். இது வரை வீடியோக்காக இந்த மாதிரி நம்ம சாப்பாடு தந்து வீடியோ எடுத்து போடணும் அதுக்காகலாம் கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பாடு தரணும், நிறைய பேர் நம்மளால சந்தோஷப்படுவாங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் நிறையா பண்ணுவோம். நீங்க யாராச்சும் கூட சேர்ந்து பண்றீங்கன்னா டிஎம் பண்ணுங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம், நல்லதே யோசிப்போம், நல்லதே பண்ணுவோம். ஸோ இதுக்கப்புறம் மீண்டும் சந்திக்கிறோம் ஒரு அடுத்த வீடியோவில். ஸோ அது வரைக்கும் பாய் பாய் பாய். அம்மா ஆசிரியத்துல எல்லாத்தையும் தூக்கிட்டு போவேன். இன்னைக்கு என்னைய பார்க்க யாரும் இல்ல. 2.5 மாசம் ஆச்சு சப்போர்ட் பண்றாங்க. தமிழ் ஆளுங்களை பார்த்தாலே